காட்டுப்பன்றிகளை மான்களையும் விரட்ட வாட்ச்மேன் வைக்க சொல்லும் கோட்டப்பட்டி காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர். ஒலிபெருக்கியை பயன்படுத்தி காட்டுப்பன்றியை விரட்ட முயன்ற விவசாயி மீது காவல் நிலையத்தில் புகார். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நரிப்பள்ளி கிராமத்தில் வசித்து வரும் முருகன் என்பவர் தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் கேழ்வரகு, நிலக்கடலை போன்ற பயிர்களை பயிரிட்டுள்ளார். காட்டுப்பகுதிக்கு அருகிலேயே அவரது நிலம் அமைந்துள்ளதால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள், மான் ஆகியவை பயிர்களை தொடர்ச்சியாக சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விலங்குகளை துன்புறுத்தாமல் அவற்றை விரட்டுவதற்காக குறுகிய தொலைவில் மட்டும் ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கியை இரவு நேரங்களில் பயன்படுத்தியுள்ளார். அந்த ஒலிபெருக்கியில் நாய் குரைப்பது போன்ற பதிவு செய்யப்பட்ட ஆடியோ தொடர்ந்து ஒலிக்கும். இந்த சத்தத்தை கேட்கும்போது வனவிலங்குகள் தோட்டத்திற்குள் வர அச்சப்படும். இந்த யுக்தியை தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் இரவு நேரங்களில் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் விவசாயி முருகனின் தோட்டத்திற்கு அருகில் வசிக்கும் சின்னப்பன் என்பவர் இந்த ஒலிபெருக்கியால் தனக்கு தூக்கம் கெடுவதாகவும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் கோட்டப்பட்டி காவல் நிலையத்தில் முருகன் மீது புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை விசாரித்த கோட்டப்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் விஜயன் என்பவர் விவசாயி முருகனிடம் ஒலிபெருக்கி வைக்க யாரிடம் அனுமதி பெற்றாய் எனவும், ஆர்டிஓவிடம் அனுமதி பெறாமல் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது எனவும், மீறி பயன்படுத்தினால் உன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் மிரட்டியதாக விவசாயி வீடியோ பதிவு செய்துள்ளார். மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப ஒலிபெருக்கியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என முருகன் விளக்கமளித்த நிலையில், அதிகாரிகளின் வாய்மொழி உத்தரவு எல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம் எனவும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று வாருங்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் உங்கள் தோட்டத்தில் பயிர்கள் சேதம் ஆச்சுன்னா வாட்ச்மேன் வெற்றி பயிர்களை காப்பாத்துங்க என பேசியுள்ளார். ஒரு விவசாயி வாட்ச்மேன் வைத்து தனது தோட்டத்தில் உள்ள பயிர்களை காப்பாற்றுவது என்பது சாத்தியக்கூறுகள் இல்லை. இயற்கையை துன்புறுத்தாமல், வனவிலங்குகளை துன்புறுத்தாமல் ஒரு விவசாயி தனக்கு தெரிந்த யுக்தியை பயன்படுத்திதான் வளர்க்கும் பயிர்களை காப்பாற்ற நினைப்பது குற்றமா என விவசாயி கேள்வி எழுப்பியுள்ளார். தனது பயிரை காப்பாற்ற விவசாயி ஒரு சாதாரண ஒலிபெருக்கியை பயன்படுத்தியதற்கு வழக்கு பதிவு செய்வேன் என கூறும் காவல் உதவி ஆய்வாளர், இதே ஒலிபெருக்கியை காய்கறி விற்பனை செய்வதற்கும் அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் பயன்படுத்துகிறார்களே, அவர்கள் மீது காவல்துறை ஆய்வாளர் விஜயன் வழக்கு பதிவு செய்ய முன்வருவாரா என விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கோட்டப்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் விஜயன் கூறுவது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. காவல் உதவி ஆய்வாளரின் அறிவுறுத்தல்படி ஆர்டிஓவிடம் அனுமதி பெறுவதற்காக விவசாயி முருகன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இரத்த அழுத்தம் அதிகமாகி வாகனத்தில் இருந்து மயங்கி விழுந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். வன விலங்குகளை விரட்டுவதற்காக ஒரு ஒலிபெருக்கியை பயன்படுத்தியதற்கு அவரை காவல் நிலையம் வரவழைத்து ஆர்டிஓவிடம் அனுமதி பெறுமாறு அலையவிட்டு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இரத்த அழுத்தம் அதிகமாகி மருத்துவமனை வரை செல்லும் நிலைக்கு விவசாயி முருகன் அவர்களை துன்புறுத்திய காவல் உதவி ஆய்வாளர் விஜயன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.